Hello friends, welcome to my channel Mr.Jabastin. ஸோ நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் ப்ளஸ் இகாமர்ஸ் வெப்சைட்ஸை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் முக்கியமாக ஓன் இகாமர்ஸ் வெப்சைட்ஸை பற்றி. ஸோ அந்த வரிசையில் ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி எடுக்கணுமா, ஜிஎஸ்டி கட்டாயமா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஆன்சர் வந்து சிங்கிள் வேர்டில் கொடுத்தலாம். பட் அந்த ஆன்சரை சொல்லிவிட்டு எதனால அந்த காரணங்கள், ஏன்னா நிறைய பேர் இந்த ஆன்சரை பார்த்து பயப்படுவீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு ஓனாக இகாமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி அவசியமானு கேட்டால் கண்டிப்பாக அவசியம். ஸோ இதிலே பாதி பேர் வந்து ஓகே நமக்கு ஒத்துவராது பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ பார்க்க போயிருப்பீங்க. பட் ஒரு நிமிஷம் இருங்க. என்னென்னா ஜிஎஸ்டின்றது ஒரு வண்டி வாங்க போகிறீங்க, உங்களுக்கு ஃபேவரட் வண்டி, ஒரு ராயல் என்ஃபீல்டோ ஜாவாவோ. ஆனால் லைசன்ஸ் தான் ரோட்டில் ஓட்ட முடியும். எனக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போய் நின்று எட்டு போட்டு காட்டி லைசன்ஸ் எடுக்கணுமா அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக லைசன்ஸ் எடுக்காமல் விட்டுருவீங்களா, இல்லை நீங்கள் அந்த உங்களோட ஃபேவரட் ட்ரீம் பைக்கை வாங்காமல் விட்டுருவீங்களா? ஸோ ஜிஎஸ்டின்றது ரொம்ப ஒரு சாதாரண டாக்குமெண்ட். இன்றைக்கி தேதிக்கு ஒரு சுண்டல் வியாபாரி, ரோட்டில் சுண்டல் விற்கிற வியாபாரி கூட எஃப்எஸ்ஐ வச்சுருக்காரு. நாள் கணக்கில் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டிக்கடை வியாபாரி கூட ஜிஎஸ்டி வச்சுருக்கலாம். அந்த ஒரு நிலைமை வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ எந்த ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க எதுவுமே தெரியாது. பட் ஜிஎஸ்டின்றது பயப்படாதீங்க. ரொம்ப வந்து இன்றைக்கி தேதிக்கு யார் வேணால் ஜிஎஸ்டி எடுக்கலாம், யார் வேணால் உடனே கூட ஜிஎஸ்டி க்ளோஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. சார் சும்மா சொல்லாதீங்க சார், வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு எதுக்கு சார் ஜிஎஸ்டி வேணும்? ஸோ பெரும்பாலான வெப் டெவலப்பரும் சொல்லுவாங்க ஆமாம் ஜிஎஸ்டி இல்லாமல் டெவலப் பண்ணலாம். பட் என்ன எந்த இடத்துல வந்து செக் வைக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணிட்டீங்க, உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டீங்க, சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது, கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி கஸ்டமர் பார்க்குறாங்க. அவங்க பேமெண்ட் பண்ணி தானே வாங்கணும். சிஓடி ஆப்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க பேமெண்ட் பண்ணி தானே வாங்கணும். ஸோ நீங்கள் அமேசான்குள்ளேயோ ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளேயோ போகிறீங்க வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க டிக்கெட், எந்த வெப்சைட் இருந்தாலும் அந்த வெப்சைட்டுக்கும் பையருக்கும் நடுவில் ஒரு பேமெண்ட் கேட்வே சர்வீஸ் ஆக்ட் பண்ணும். இந்த பேமெண்ட் கேட்வே சர்வீஸ்னால் யாருன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க, நான் வந்து டிஎம் பண்ணேன், இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு, எனக்கு வேணும், ஓகே இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் சார், வாங்கிப்பேன். அதாவது இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து 500 ரூபாய் சார், நீங்கள் டேரெக்டாக ஃபோன்பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, அதை பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், நான் கொரியர் போட்டுறேன். இதுதான் வந்து இன்றைக்கி வரைக்கும் இன்ஸ்டாகிராம் செல்லர்ஸ் ஃபாலோ பண்ணுற விஷயம். ஸோ வெப்சைட்டில் வந்து எப்படின்னா ஒவ்வொரு ஆர்டர்ஸ்க்குமே இந்த மாதிரி மெசேஜ்லாம் பண்ண முடியாது. வெப்சைட்டில் உங்கள் ப்ராடக்ட் பார்க்குறாங்கன்னா பைனோ கொடுத்து பேமெண்ட் பேஜ் போனதுக்கப்புறம் ரெடியாக ஒரு பேமெண்ட் கேட்வே சர்வீஸ் உங்களுக்காக நிற்கும். நைட்டு 2 மணி ஆனாலும் கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டு ஆர்டர் போடும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரோ ஃபோன்பே நம்பரோ உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரணும். ஸோ நைட்டு 2 மணியோ 3 மணியோ காலையிலையோ எப்போ வேணாலும் ஆக்டிவாக ஒரு மிடில் மேன் பேமெண்ட் கேட்வே சர்வீஸ் வந்து அந்த கஸ்டமர்கிட்ட காசை வாங்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த பேமெண்ட் கேட்வே சர்வீஸ் கூகுளில் போய் பாருங்கள். இன்ஸ்டாமோஜோ, ரேசர் பே, பேயூமனிலாம் அவுடேட்டட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ஒரு பேமெண்ட் கேட்வே சர்வீஸ் இருக்குது. ஸ்ட்ரைப்னு கூட இருக்குது, பேபால் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இவங்களோட சர்வீஸ் என்னென்னா கஸ்டமர்ஸ்கிட்ட காசை வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறது. ஏன்னா உங்களோட கூகுள் பேவோ பேங்க் அக்கௌண்ட் நம்பரோ அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. யாருமே போய் அபோட்டோஸ் பேஜ்லையோ இல்லை ஏதோ ஒரு பேஜில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஜிபே பார்த்துட்டு அதெல்லாம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை கூகுள் பே பண்ணி வாங்கியிருப்பீங்களா? ஜஸ்ட்டு பேமெண்ட் கேட்வே இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வேணும். டிக்கெட் நீங்கள் போய் டிக்கெட் எடுக்கிறீங்கன்னா உடனே பேமெண்ட் கேட்வே அவங்க சர்வீஸ் இருந்தால் தான் உடனே ட்ரான்சாக்ஷன் இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, ஒரு சில வெப் டெவலப்பர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு சில ப்ளகின்ஸ் இருக்குது, அது மூலிமா டேரெக்டாக அவங்க யூபிஐயோட கியூஆர் கோடு கொடுத்து அது மூலிமா பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணான்னு சொல்லுவாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அதில் எரர் ரேட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அந்த மாதிரி ஒரு விஷயப்பரிசு இறங்காதீங்க. ஏன்னா ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து நல்லா இருக்கேன்னு ஆர்டர் போடுறதுக்கான அந்த டெசிஷன் மேக்கிங் டைம் வந்து 1 செகண்டுக்கும் கம்மி. அந்த செகண்டில் பேமெண்ட் கேட்வே சர்வீஸ் வந்து ஒழுங்காக ஆக்ட் பண்ணாமல் ஒரு பேமெண்ட் கேட்வே சர்வீஸே இல்லைனாலும் அந்த யூபிஐ பின்லாம் போய் அவங்களால பேமெண்ட் பண்ண முடியலனா சரி எதுக்கு போட்டு வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கஸ்டமர் வெளியே போயிடுவாங்க. அந்த இடத்துல உங்கள் ப்ராடக்டோட ப்ரைஸ் ஒரு 500 ரூபாய்னா அதில் ஒரு மார்ஜின் உங்களுக்கு ஒரு 200 ரூபாய்னா 200 ரூபா லாஸ்ன்னு நினச்சிக்கோங்க. இது எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட்டு ஜஸ்ட்டு இந்த பேமெண்ட்ஸ் கேட்வே சர்வீஸ் ஒழுங்காக நீங்கள் செட் பண்ணி வைக்காதனால ஒரு ஆர்டர் உங்கள்கிட்ட வெளியே போகுதுன்னா 200 ரூபா உங்கள் லாஸ். அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ லாஸ்ன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஸோ நிறைய வெப் டெவலப்பர்ஸ் இந்த ப்ளகினை போட்டுக்கலாம், அந்த ப்ளகினை போட்டுக்கலாம், ஸோ அப்போ உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே சர்வீஸ்ன்ற ப்ளகினே தேவையில்லை, டேரெக்டாக யூபிஐயில் பேமெண்ட் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து 100க்கு 100 போய். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பேமெண்ட் கேட்வே சர்வீஸ் வேணும்னா அவங்க வைக்கிற ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டு, நீங்கள் இன்ஸ்டாமோஜோலையோ ரேசர் பேலையோ ஒரு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி இருந்தால் தான் பேமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் த்ரெஷோல்டு லிமிட்டே ஒரு 5000 ரூபாய் 10,000 தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நாங்கள் பேமெண்ட் வாங்கினா நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள் தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்திய அரசாங்கம் எங்ககிட்ட ஒரு ரூல் போட்டிருக்கு. என்னென்னா உங்களோட செல்லர்ஸ் கிட்டேருந்து ஜிஎஸ்டி வாங்கிட்டு உங்கள் பேமெண்ட் கேட்வே சர்வீஸ் அவங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்ஸ்டாமோஜோ, ரேசர் பே எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டாங்க. சரி, சிஓடி ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறீங்க.
ஷிப் ராக்கெட் மாதிரியோ இல்லை ஷிப் ராக்கெட் மாதிரி ஒரு சர்வீசஸ் எதுலையோ போயிட்டு நீங்கள் சிஓடி ஆப்ஷன்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, ஐ மீன் சிஓடி ஆப்ஷன் சர்வீஸ்லாம் வேணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் கேஒய்சி எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. செகண்ட் உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கேட்பாங்க ஷிப் ராக்கெட்டில். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே செக் பாயிண்ட் வச்சுட்டே இருக்காங்க. அதனால் ஜிஎஸ்டி இல்லாமல் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கிலீஷில் எனக்கு ஒரு ஃபேவரட் கோட் இருக்குது. என்னென்னா, த ஏர்லியர் யூ ஸ்டார்ட் த ஏர்லியர் யூ வில் கெட் ரிசல்ட்ஸ். அதாவது பெட்டர் ரிசல்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முந்திக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ரிசல்ட் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். இது ஏன் சொல்ல வரேன்னா, இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்து ஒரு பிஸ்னஸை நீங்கள் கொண்டு போகும்போது ஜிஎஸ்டியில் இன்புட் ஸ்லாப்னு ஒன்று இருக்கும். அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகப்படுத்துறீங்களோ பிற்காலத்தில் நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய இடத்துலேருந்து அதை கிளைம் பண்ணுறதுக்கு, ரிடெம்ஷன் பண்ணுறதுக்கு அது உதவும். இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜுக்கே நிறைய பேர் ஃபேஸ்புக் ஆட்ஸு, கூகுள் ஆட்ஸை ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே வேஸ்ட்டாக ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. வேஸ்ட்டாக மீன்ஸ் நீங்கள் சேல் வரப்போது ஓகே, பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணிங்கன்னா அதில் ஜிஎஸ்டி எடுத்துக்கிறாங்க. இது எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. சோஷியல் மீடியா ஆட்ஸ் ரன் பண்ணும்போதும் ஜிஎஸ்டி எடுத்துக்கிறாங்க. அந்த அமௌண்ட் எல்லாமே ஒரு இன்வாய்ஸ் பில்லாக ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. அதை நீங்கள் டேரெக்டாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளைமபிள் அமௌண்ட் எல்லாமே நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்காமல் பண்ணும்போது அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேருது. ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடியே எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னென்னா, ஜிஎஸ்டி மேண்டேட்ரின்னு சொல்லுவேன். நிறைய லூப் ஹோல் இருக்குது இல்லாமல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. பட் அது எதுவுமே வந்து உதவாது. ஸோ ஜிஎஸ்டியோட பண்ணுறதா இன்றைக்கி தான் நல்லது. ஜிஎஸ்டி இஸ் மேண்டேட்டரி ஃபார் இகாமர்ஸ். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இகாமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணணும், அட் எண்ட் ஆஃப் த டே எங்கள் ஜிஎஸ்டி இருக்குன்னு தெரியாது, ஆடிட் யாரும் பழக்கம் இல்லைன்னு நான் சொன்னால் கூட எங்களுக்கு எல்லா விதமான சர்வீஸும் நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம். கீழே எங்களோட சர்வீஸ் என்னென்ன இருக்குது, அது போக உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்குது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.